ஐஏஎஸ் ஆபீசர், நீங்க காவல்துறை சார்ந்தவங்க, இபிஎஸ் சார்ந்தவங்க சொல்றீங்கன்னா அப்ப பொதுமக்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? அந்த ஆணையத்தின் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை? மாலையில எதிர்க்கட்சி தலைவர் காலையில பேசினாரு, மாலையில திரு அண்ணாமலை நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். நீங்க அதை பார்த்திருப்பீங்க சார். அவங்க கேள்விகள் எழுப்பட்டும் சார், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிரதானமா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆணையம் அமைச்ச பிறகு அந்த ஆணையத்தை நீங்களே மதிக்கணும். நீங்களே மதிக்கலாம், எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதான் நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். நீங்க அரசியல் சார், அரசியல் பண்ணாதீங்க நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க வீடியோ வெளியிட்டு அரசு அதிகாரிகளை வச்சுன்னா உங்க ஆணையத்தை நீங்க நம்பலன்னா மக்கள் நினைப்பாங்க. அடுத்து கட்டுக்கடுங்காத கூட்டம் போது கட்டுக்கடுங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசுடைய பொறுப்பு. அப்ப நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? உங்க அரசு தோற்று விட்டதுன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு, கட்டுப்பாடற்ற கூட்டமா இருந்துச்சு, கட்டுப்பாடாத கூட்டத்தை ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், அந்த நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதி கேட்டாரு, அதிகமான கூட்டம் வரும், அவர் வந்து சாதாரண தலைவர்கள் போல இல்ல, அவரை பார்க்க குழந்தைகளும் வருவாங்க, இத்தனை கூட்டம் வரும் நீங்க சொன்னீங்களா? அடுத்து அங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, அந்த 50 மீட்டருக்கு முன்னாடி நாங்க நிறுத்தலாம், திருப்பி கேன்சல் பண்ணுங்க சார், இல்ல கைது பண்ணுங்க சார். என்ன சார் கைது பண்ண என்ன சொல்லிருப்பாங்க? கைதே வேண்டாம். இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது, நான் ஏத்துக்கிறேன். காவல்துறை கட்டாயம் அது வந்து பொறுப்பேற்க வேண்டியது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து குறைந்தபட்சமா கண்டிஷன் போடும்போதே காவல்துறை என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி இடங்கள்ல கண்டிஷனுக்கே நிபந்தனையிலே என்ன இருக்கு? அசாதாரண சூழ்நிலை வரும்போது கூட்டத்தை நிறுத்தணும்னு இருக்குது இல்லையா? அப்ப பவர் உங்க கையில இருக்கு, அப்ப நீங்க நிறுத்திருக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க சிவசங்கரி, அங்க நிறுத்த முடியுமா அந்த கூட்டம்? அப்படி இருக்கும்போது நீங்க தான் சொல்றீங்க, கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டத்தை குற்றச்சாட்டு நீங்க தான் வைக்கிறீங்க. அடுத்த அசாதாரண சூழ்நிலை வருதுன்றது இப்ப அமுதா மேடமே என்ன சொல்றாங்க, 3 to 6 வந்து 5000 டபுள் ஆஃப் த அமௌண்ட் அவங்க தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது நாங்க அரசியல் பண்ணல, எதுக்கு குற்றச்சாட்டு இல்ல, அவங்க ஒரு பொறுப்பான அதிகாரி சொல்றேன். அப்ப டபுள் ஆஃப் த அமௌண்ட் 5-6 வருதுன்னா அப்ப உங்களுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு ஏற்கனவே ஒரு பிராக்டிஸ் இருக்கு, அவர் போற இடங்கள்ல எத்தனை பேர் வருவாங்கன்றது இருக்கு. அது சனிக்கிழமைன்ற நேரம், சம்பளம் வாங்குற நேரம், அதிகமான குழந்தைகள் வருவாங்க, கூலி தொழிலாளர்கள் வருவாங்க, தினக்கூலிகள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, வரமாட்டாங்க நினைச்சோம். தாவேக்கா வந்து நீதிமன்றத்துல சொல்லுது. அது சார் அவங்க சொல்லுவாங்க சார், அரசுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்றோம் சார். அதுதான் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. அடுத்த 50 மீட்டர் முன்னாடி அவங்க நிறுத்தலன்னா நிறுத்தி கைது பண்ணி திருப்பி அனுப்புங்க சார். யாருக்கு சார் 2 கொம்பு முளைச்சிருக்கு? நீங்க என்ன, நீங்க சட்டத்தை மீறீங்க, நிபந்தனையை மீறீங்கன்னா அந்த பவர் உங்க கையில இருக்கு சார். அந்த இடத்துல தாவேக்கா இதெல்லாம் மீறி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, மீறி இருக்கிற தவறு. அதுதான் என்ன, நீங்க அரசுடைய பொறுப்பு. நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே அரசு பொறுப்பு, அரசு விமர்சிக்கிறது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க என்ன சார், இப்போ ஒரு கட்சி ஒரு கூட்டம் தான் நடத்த வராங்க, அவங்க கடவுளா சார்? அரசுனால நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாதா? நீங்க கண்டிஷன் மீறாங்கன்னா நிறுத்தி இருக்கணும். அசாதாரண சூழ்நிலை நிறுத்தக்கூடிய அளவுலதான் இருந்தாங்க. காவல்துறை தவறு, அவங்க தவறு, அப்புறம் பொதுமக்கள் மேலே தவறு, இப்படி எல்லாம் நம்ம விளக்க